வெல்கம் டு மை ஓஷானிக் எடிஃபைட் ரேஸ் தமிழ் சேனல். நான் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை பற்றின அடுத்த வீடியோ செட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிருக்கேன். ஸோ இதில் வந்து யூனிட் வைஸாக, அதாவது யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் பார்ட்டிகல்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதை பற்றி, எப்படி சால்வ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து யூஸ்ஃபுல் ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அதர் autonomous institutions and also some other UGC approved universities. Now we will go for the problem. So first problem பார்த்தீங்க அப்படின்னா, determine the equilibrium of the force system shown in figure அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஒரு பார்ட்டிக்கிளில் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபோர்ஸஸை எப்படி ரிசால்வ் பண்ணுறது, ஸோ ரிசால்வ் பண்ணுற ஃபோர்ஸஸை எப்படி வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஃபைனலாக ரிசல்டன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அதனுடைய ஃபோர்ஸோட மேக்னிடியூட் as well as அதனுடைய டைரக்ஷன், இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1 2 3 4 4 5 நியர்லி 5 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆர் தேர். ஸோ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணணும். ஸோ இதை எப்படி டிடெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, 35 kN ஃபோர்ஸ் வந்து 70 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ எல்லா ஃபோர்ஸையுமே வந்து நம்ம வந்து ஹரிசாண்டலில் ஒட்டி இன்க்ளைண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது 60 டிகிரி, இது வந்து இன்பிட்வீன் 60 kN அண்ட் 50 kN இருக்குது. ஸோ இந்த ஆங்கிளை எப்படி சேஞ்ச் பண்ணி இதை ஹரிசாண்டலில் ஒட்டி எப்படி கொண்டு வரதுங்கிறத பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் ஹியர் இது வந்து 30 kN 35 kN நடுவில் 80 டிகிரின்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் வந்து எப்படி வந்து ஹரிசாண்டல் லைனை ஒட்டினாப்பில் இந்த ஆங்கிளை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் ரிசால்வேஷன் டயக்ராமை எப்படி பண்ணுறது, ஃபைனலாக வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு சொல்யூஷன் எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனோட ஸ்டெப்ஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிவன் டயக்ராமை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கடுத்தது ரிசால்வேஷன் டயக்ராம், அதுக்கடுத்தது டு ஃபைண்ட், அடுத்தது ஃபார்முலா யூஸ்ட், அடுத்தது சொல்யூஷன் அண்ட் தென் ரிசல்ட். இந்த ஸ்டெப் வைஸாக வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி டு சால்வ் த ப்ராப்ளம், எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் த்ரூ அவுட் ஃபஸ்ட் யூனிட் டு லாஸ்ட் யூனிட். ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கடைசி யூனிட் வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஈஸியாக எப்படி வந்து ஃபைனலாக ரிசல்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ரிசால்விங் டயக்ராம் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து கடைசி யூனிட் வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து ஹெல்ப் பண்ணோம். ஸோ வாட்ச் த வீடியோ நவ். சரி, இப்போ இதான் கொடுத்துருக்க ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம வந்து ரிசல்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், இதில் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ், இதில் மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆர் இன்க்ளைன்டு டு த பார்ட்டிகல் ஆர் இன்க்ளைன் டு த பாயிண்ட். இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு எத்தனை ஃபோர்ஸ் இன்க்ளைண்டாக இருக்குன்னா 1 2 3 4 ஃபோர்ஸ் இன்க்ளைண்டாக இருக்குது. எது டைரக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த 40 kN ஃபோர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த டைரக்ட் ஃபோர்ஸ். டைரக்ட் ஃபோர்ஸ்னால் ஹரிசாண்டலாவோ இல்லை வெர்டிகலாவோ ஆக்ட் ஆகும், அதுதான் வந்து டைரக்ட் ஃபோர்ஸ். ஓகே, இதை ஃபுல்லாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சிட்டோம்னா இந்த ப்ராப்ளத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக முடிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து அடுத்த பாயிண்ட்டாக நம்ம வந்து என்ன கன்சிடர் பண்ணோம்னா ஆங்கிள். இந்த ஆங்கிள் வந்து எத்தனை ஃபோர்ஸுக்கு உள்ள ஆங்கிள் வந்து ஹரிசாண்டல் லைனை டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்படி ஹரிசாண்டல் லைனை டச் பண்ணி இருக்கக்கூடிய ஆங்கிளை நம்ம கன்சிடர் பண்ணால் ஈஸியாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 5 யூனிட்டுக்கும் நம்ம வந்து ஹரிசாண்டல் லைனில் கன்சிடர் பண்ணுற மாதிரியே ப்ராப்ளத்தை கொண்டு போனோம்னா அது நம்ம வந்து ஈஸியாக வந்து மைண்டில் நிற்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கும், குழப்பம் இல்லாமல் சால்வ் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ 70 டிகிரி அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வந்து ஹரிசாண்டல் லைனை டச் பண்ணிக்கிட்டு இருக்கு. 40 டிகிரி அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வந்து ஹரிசாண்டல் லைனை டச் பண்ணிட்டு இருக்கு. 60 டிகிரி அப்படிங்கிறது வந்து 60 kN 50 kN சென்டரில் இருக்குது. ஸோ 60 டிகிரி அப்படிங்கிற ஃபோர்ஸை வந்து நாம் வந்து மாற்ற வேண்டியிருக்கும். அடுத்தது 80 டிகிரி அப்படிங்கிற ஃபோர்ஸும் 30 kN ஃபோர்ஸுக்கும் 35 kN ஃபோர்ஸுக்கும் சென்டரில் இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிளையும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும், மாற்ற வேண்டியிருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒரு வெர்டிக்கல் லைனை டச் பண்ணுற மாதிரி மாற்றிட்டு அடுத்தது ஹரிசாண்டல் லைனை டச் பண்ணுற மாதிரி அகைன் மாற்றிட்டோம்னா இந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இது எப்படி நம்ம வந்து மாற்றுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 70 டிகிரி 40 டிகிரி ஹரிசாண்டல் லைன் டச் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ அதை விட்டுடலாம். 60 டிகிரி வாங்க. இந்த 60 டிகிரியை பார்த்தோம் அப்படின்னா இது 40 டிகிரி,
அப்போ இது எவ்வளவா இருந்திருக்கணும்? இது 40 டிகிரியாக இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக 50 டிகிரி ஆங்கிளாக இருந்திருக்கணும் இல்லையா? ஸோ இது 40 டிகிரினா இது 50 டிகிரி, அப்போ டோட்டலாக 90 டிகிரி. ஸோ இந்த குவாட்ரண்ட் முடிஞ்சிடுச்சு. இது குவாட்ரண்ட்டாக கன்சிடர் பண்ணோம்னா இந்த குவாட்ரண்ட் முடிஞ்சிடுச்சு. அப்போ 50 டிகிரி போயிடுச்சு. டோட்டலாக 60 டிகிரி. 60 டிகிரியில் 50 டிகிரி போயிடுச்சுன்னா இங்கே எவ்வளோ ஆங்கிள் இருந்திருக்கணும் அப்படின்னா 10 டிகிரி ஆங்கிள் இருந்திருக்கணும் இல்லையா? இங்கே எவ்வளோ ஆங்கிள் இருந்திருக்கணும்? 10 டிகிரி ஆங்கிள் இருந்திருக்கணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளவு? இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளவா இருக்கும்? 80 டிகிரியாக இருக்கும். கரெக்டா? ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? 50 டிகிரின்னு கண்டுபிடிச்சோம். 50 டிகிரி வச்சுட்டு மிச்சம் இருக்கிறது 10 டிகிரின்னு கண்டுபிடிச்சோம். 10 டிகிரி வெர்டிக்கல் லைனில் டச் ஆகிருக்கிறதுனால ஹரிசாண்டல் லைனில் டச் பண்ணுற மாதிரி இந்த ஆங்கிளை மாற்றுறதுக்காக 80 டிகிரி அப்படிங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அதே மாதிரி இதை பாருங்கள். இப்போ இது வந்து 80 டிகிரின்னு இருக்குது. இப்போ இந்த 80 டிகிரி ஆங்கிளை வந்து நம்ம வந்து எப்படி மாற்றலாம்? இப்போ இங்கே உள்ள ஆங்கிள், ஓகேவா, இங்கே உள்ள ஆங்கிள் எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது 70 டிகிரியாக இருந்துச்சுன்னா இது எவ்வளோவா இருக்கணும்? இது 20 டிகிரியாக இருக்கணும் இல்லையா? இது 20 டிகிரியாக இருக்கும். அப்போ இங்கே உள்ள ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும்? இங்கே உள்ள ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும்? இது 20 டிகிரியாக இருக்குது அப்படின்னா இங்கே உள்ள ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும்? 60 டிகிரியாக இருக்கும். கரெக்டாக? 60 + 20 80 டிகிரி. ஸோ டோட்டலாக 80 டிகிரி டேலி ஆயிடுச்சு. ஸோ 60 டிகிரி இருக்கணும். ஸோ இது வெர்டிக்கல் லைனை டச் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதை வந்து ஹரிசாண்டல் லைனை மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே மாற்றுறேன். அப்போ 60 டிகிரினா இங்கே 30 டிகிரி இருந்தால் ஸோ டோட்டலாக 90 டிகிரின்னு டேலி ஆகிடும். இப்போ 40 டிகிரி ஆங்கிள், 70 டிகிரி ஆங்கிள் ஹரிசாண்டல் லைனை டச் பண்ணிகிட்டு இருக்கு. 80 டிகிரி ஆங்கிள், 30 டிகிரி ஆங்கிள் ஹரிசாண்டல் லைனை டச் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நான் மாற்றிட்டேன். இப்போ 5 நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ், 4 நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆர் இன்க்ளைன்ட். ஓகே, only one force is direct force, that is horizontal to the particle. ஓகேவா? ஸோ இது away from the particle, இதுவும் away from the particle, இதுவும் away from the particle, இது towards the particle. இந்த 50 kN force is towards the particle. ஸோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளே போனால் இது how to solve this. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் ரிசால்வ் பண்ண போகிறேன். ஸோ ரிசால்விங் ஆஃப் இன்க்ளைன் ஃபோர்ஸஸ். ஸோ இது டைரக்ட் ஃபோர்ஸ். ஸோ டைரக்ட் ஃபோர்ஸுங்கிறதுனால இது அப்படியே நம்ம விட்டுறலாம். ஓகேவா? ஓகே, 35 kN ஃபோர்ஸ், 35 kN ஃபோர்ஸை ரெண்டாக ரிசால்வ் பண்ணணும். ஏன்னா இது அவே இந்த பார்ட்டிகிள்லேருந்து வெளியில் நோக்கி போகுது. ஸோ அதனால் நான் ஆரோ ஹெட்டையும் வெளியில் நோக்கி போட்டிருக்கேன். ஸோ 35 ஹரிசாண்டல் ஆங்கிள் 70 டிகிரி. ஸோ காஸ் 70 டிகிரி. இது 35 sin 70 டிகிரி. ஓகேவா? ரைட் சைடில் நோக்கி போச்சுன்னா அது ப்ளஸ், அதனுடைய சைன் ப்ளஸ். அப்போட நோக்கி போச்சுன்னா அதனுடைய சைன் ப்ளஸ். ஓகேவா? ரைட் சைடை நோக்கி போகிறதும் அப்போட நோக்கி போகிறதும் ப்ளஸ், டவுனோட நோக்கி போகிறதும் லெஃப்ட் சைடை நோக்கி போகிறதும் நெகட்டிவ். அப்படி பார்த்தா அந்த 40 kN ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ அடுத்தது இந்த இதுக்கு வரும், 50 kN வரும். இந்த 50 kN பார்த்தோம் அப்படின்னா 50 kN இன்சைடு ஃபோர்ஸ். ஸோ ஆரோ ஹெட்டை நான் இன்சைடில் தான் போடணும். ஸோ ஆரோ ஹெட்டை நான் இன்சைடாக போடுறேன். ஸோ 50 காஸ் இதனோட ஆங்கிள் 40 டிகிரி. அடுத்தது 50 சைன் இதனோட ஆங்கிள் 40 டிகிரி. இப்போ இது என்ன? டுவர்ட்ஸ் லெஃப்ட், அப்போ நெகட்டிவ். இது டுவர்ட்ஸ் அப்வர்ட், ஸோ இது பாசிட்டிவ். அதே மாதிரி இங்கே நம்ம பார்ப்போம், இது அவுட்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ 60, இதுவும் 60. ஸோ 60 சைன் இது என்ன ஆங்கிள்? 80 டிகிரி. ஸோ சைன் 80 டிகிரி. இது 60 காஸ் 80 டிகிரி. ஓகே, இது டுவர்ட்ஸ் ரைட், ஸோ நெகட்டிவ். இது டுவர்ட்ஸ் டவுன்வர்ட், ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். ஓகே, அடுத்தது நம்ம மேலே இந்த ஃபோர்ஸ் 30 kN ஃபோர்ஸ்க்கு வரும். 30 kN ஃபோர்ஸ் away from the particle. So 30 sin 30 degree. Upward force, so positive. அடுத்தது 30 cos 30 degree. So left side force, so negative. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு பேர் தான் ரிசால்விங் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ ஸ்டெப் நம்பர் படி இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் ஆல் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் அண்ட் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ். ஸோ சிக்மா எஃப்எக்ஸ் ஆர் சிக்மா எஃப்ஹெச், சப்மிஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஹரிசாண்டலி. இதான் இதனுடைய அர்த்தம். சிக்மா எஃப்எக்ஸ், இப்போ சிக்மா எஃப்ஹெச் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா
35 cos 70 degree minus 40 minus 50 cos 40 degree, okay, minus 60 cos 80 degree minus 30 cos 30 degree, okay. ஸோ 35 cos 70 டிகிரின்னு ஒரு ஃபோர்ஸ், ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸு. அடுத்தது மைனஸ் 40ங்கிறது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸு. மைனஸ் 50 cos 40 டிகிரிங்கிறது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸு. மைனஸ் 60 cos 80 டிகிரிங்கிறது நெகட்டிவ் ஃபோர்ஸு. மைனஸ் 30 cos 30 டிகிரிங்கிறது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். இது எல்லாத்தையும் வந்து கால்குலேட்டரில் நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா கால்குலேட்டரை காட்டக்கூடிய வேல்யூ வந்து 102.73 கிலோ நியூட்டன். இது எல்லாமே கிலோ நியூட்டனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கிலோ நியூட்டனில் கொடுத்துருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஆன்சரும் கிலோ நியூட்டனில் தான் கிடைக்கும். அடுத்தது சிக்மா எஃப்.வி. ஸோ சப்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் வெர்டிக்கலி. ஸோ சில புக்கில் வந்து எக்ஸ்னு வச்சுருப்பாங்க. அப்படி எக்ஸ்னு வச்சா ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஹரிசாண்டலி, அதுதான் அதனுடைய எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ இது பிங்கிறது வெர்டிக்கல், ஒய் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுதுங்கிற அர்த்தம். ஓகேவா? அர்த்தம் ஒன்று தான். ஸோ ஹச்னு வச்சுக்கோங்க, ஆர் எக்ஸ்னு வச்சுக்கலாம், வின்னு வச்சுக்கலாம், அல்லது ஒய்னு வச்சுக்கலாம். இட்ஸ் யுவர் விஷ். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் இந்த இதில் வந்து வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்தோம் அப்படின்னா 30 sin 30 டிகிரி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் 35 sin 70 டிகிரி. அடுத்தது ப்ளஸ் 50 sin 40 டிகிரி. அடுத்தது மைனஸ் 60 sin 80 டிகிரி. அடுத்தது அவ்வளோ. ஸோ வெர்டிக்கல் ஃபோர்ஸ் என்னெல்லாம் இருக்குது? 30 sin 30 டிகிரி, ஓகேவா? 35 sin 70 டிகிரி. அடுத்தது 50 sin 40 டிகிரி, ஓகேவா? அடுத்தது மைனஸ் 60 sin 80 டிகிரி. ஸோ எல்லா வெர்டிக்கல் ஃபோர்ஸஸும் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ்லாம் நம்ம கால்குலேட்டரில் போட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 20.94 கிலோ நியூட்டன். ஓகேவா? ஸோ இது நெகட்டிவ்ல இருக்குது, இது பாசிட்டிவ்ல இருக்குது. ஓகே, வாட் எவர் மேபி. இப்போ ரிசல்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்குது? ரிசல்டன்ட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா எஃப்ஹெச் த ஹோல் ஸ்கொயர் சிக்மா எஃப்ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா எஃப்வி த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோம். இதுதான் ரிசல்டன்ட்டோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் 102.73 த ஹோல் ஸ்கொயர். இது மைனஸில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸில் ஆயிரும், ஏன்னா சிக்மா எஃப்ஹெச் த ஹோல் ஸ்கொயர் தான். அதே மாதிரி இதுவும் மைனஸ் ஆர் ப்ளஸில் இருந்தாலும் அது வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஸோ ரூட்டுக்குள்ளே போட்டு இதை வந்து கால்குலேட்டரில் நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 104.4 கிலோ நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ரிசல்டன். ஓகே, ரிசல்டன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடிஷ்னலாக இன்னும் ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அது என்னது அப்படின்னா, இப்போ எல்லா ஃபோர்ஸையும் இந்த பார்ட்டிகிள் ஆக்ட் ஆகக்கூடிய எல்லா ஃபோர்ஸுக்கும் சமமான ஒரு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா அது 104.84. அது வந்து வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகுமா, ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகுமா, இன்க்ளைனில் ஆக்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு பேர் தான் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா தீட்டா. தீட்டா இஸ் ஈக்குவல் டு டர்ன் இன்வர்ஸ் ஆஃப் சிக்மா எஃப்வி டிவைடட் பை சிக்மா எஃப்ஹெச். ஓகேவா? தீட்டா ஈக்குவல் டு டர்ன் இன்வர்ஸ் ஆஃப் சிக்மா எஃப்வி டிவைடட் பை சிக்மா எஃப்ஹெச். இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோம்னா தீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஸோ தீட்டாங்கிறது 11.52 டிகிரி. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆங்கிள், இதுதான் நம்மளுடைய ஃபோர்ஸ் ரிசல்டன்ட். ஓகே, ஓவரால் ரிசல்டன்ட் 10.84 கிலோ நியூட்டன் அண்ட் ஓவரால் ஆங்கிள் 11.52 டிகிரி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லேருந்து நம்ம பார்ப்போம். வளரட்டும் தமிழர்கள், மலரட்டும் நல்லெண்ணங்கள், வாழ்க தமிழ்.